ஈபிகோ 300 என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. Hello, hi guys, welcome to NWT and Reaction channel. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஒரு வேற மாதிரி வேற லெவல் ஒரு ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். எஸ், நம்மளோட கிறிஸ்டோஃபர் நோலன். ஸோ கிறிஸ்டோஃபர் நோலன்ட வந்து அடுத்த படம் ரெடி, தயார், சூடு பிடிக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். எஸ், அந்த மனுஷன் வந்து படம் எடுத்ததுன்னு சொன்னால் வந்து ஸோ உங்களுக்கு வந்து டைம் லூப்ஸ், ஸோ பிளாக் ஹோல்ஸ், அப்புறம் வந்து ட்ராவல், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் நோலனை பற்றி தெரிஞ்சிருக்காமல் இருக்க மாட்டீங்க. பிகாஸ் வந்து ஹீஸ் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பர்சன்னு சொல்லலாம். ஸோ அவர் எடுக்கிற படம்லாம் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது, எங்கிட்டு முடியுது, எப்படி ஸ்டார்ட் ஆகுது, எப்படி முடியுது, அப்படி எதுவுமே தெரியாது. ஸோ டெனன்ட், ஸோ அவரோட படம் வந்து டெனன்ட் லாஸ் வந்துருந்துச்சு. ஸோ டெனண்ட்டை பற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அது நீங்கள் அதை வந்து நீங்கள் விளங்கிக்கவே வந்து 2-3 படம் பார்த்துருப்பீங்க. ஸோ டைம் லூப் அப்படின்னு சொன்னால் என்னது, ஸோ டைமில் வந்து டைம் ட்ராவலில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி வந்து ஒரு தரமான டெஃபினிஷன்ஸோடு வந்து எங்களுக்கு வந்து புரியாது. அதை பார்க்க வந்து உங்களுக்கு வந்து அந்த படத்தை வந்து 2-3 தானே பார்க்கும்போது ஓகே இது தான் நடக்குதா. ஸோ த பேரடாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃபாதர்ஸ் பேரடாக்ஸ், கிராண்ட் ஃபாதர் பேரடாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கிராண்ட் ஃபாதர் பேரடாக்ஸ் அப்படின்னா என்ன, அது என்ன மாதிரி நடக்குது அப்படின்ற மாதிரி ஸோ தெளிவாக வந்து எங்களுக்கு வந்து லைட்டாக வந்து இது தாண்டா இப்படி தான் நடக்க போகுது, இந்த மாதிரி நடக்கும் அப்படின்ற மாதிரி ஸோ எங்களுக்கு வந்து சும்மா டீச் பண்ணி அப்படி சொன்ன மாதிரி வந்து நீங்கள் டெனண்ட்டாக பார்த்துருப்பீங்க. எஸ், அது வந்து வேற மாதிரி அண்டு வேற லெவல் படம் அதெல்லாம் வந்து. ஸோ அதோட வந்து இப்போ என்ன வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், வரப்போகுது அப்படின்னு சொன்னால் ஓப்பன்ஹைமர். ஸோ ஓப்பன்ஹைமர் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் டீசர் வந்து இதுக்கு முன்னாடி வந்துருந்துச்சு, பார்த்துருப்பீங்களா இருக்கும். ஸோ டீசரை பார்க்குற நம்ம விளங்கியிருக்கும் என்னத்தை பற்றி இருக்குன்னு. எஸ், ஃபர்ஸ்ட் ட்ரினிட்டி டெஸ்ட், அதாவது வந்து நியூக்ளியர் டெஸ்ட்டுன்னு சொல்லலாம். இந்த ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் டெஸ்ட் எப்படி நடந்துச்சு அப்படின்னு ஒரு சம்மந்தப்பட்ட படம் தான் வந்து இந்த படம். ஸோ இந்த படத்தில் வந்து நிறைய பெரிய தலைகளாக வந்து என்ன இருக்குது. ஸோ கில்லியன் மர்ஃபி, ஸோ அவரை பற்றி சொல்லணும்னா அவர் தான் வந்து இந்த படத்தோட ஹீரோ. ஸோ அவரை பற்றி சொல்லணும்னா நீங்கள் வந்து பீக்கி பிளைண்டர்ஸ் பார்த்துருப்பீங்கன்னா, அந்த சீரியஸ் பார்த்துருப்பீங்கன்னா தெரியும். ஒன் ஆஃப் த ஃபேனா. ஸோ மீ ஆல்சோ வந்து ஒன் ஆஃப் த ஃபேன். ஸோ நீங்களாம் இருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதில் இருப்பார் தெரியுமா, ஸோ ஒரு மெயின் தலை அவர் தான். ஸோ மர்ஃபி அண்ட் வந்து அடுத்து வந்து நம்மளோட ஆர்டிஜே, ஸோ அயன்மேன் எல்லாருக்கும் தெரியும். ஸோ வந்து அயன்மேன் தான் வந்து இது வந்து வில்லனை வருவார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ ஏன் நம்ம ஸ்பாய்லர் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு போய்ட்டு பார்த்துட்டு வருவோம் என்ன மாதிரி இந்த இதை கொண்டு போகிறாங்கன்னு சொல்லி. ஸோ ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் பாம் அப்படின்னு டெஸ்டிங் அது மாதிரி என்ன அப்படி நடக்குது அப்படின்னு சொன்னால் மேன் ஹண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ப்ரொஜெக்ட். ஸோ இந்த ப்ராஜெக்ட் நடக்குதுன்னு சொன்னால் எப்படி இருந்திருக்கும், எந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ ஏன்னா தெரியும் நியூக்ளியர் ஒரு பாம் அப்படி ஒரு வெடிச்சிச்சுன்னா ஸோ அந்த பாம் பிளாஸ்டிங் இஃபெக்டை விட அதுலேருந்து வர ரேடியோ வேவ்ஸ்னால தான் வந்து நிறைய விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லி நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியும். ஸோ அந்த நடந்துருக்குது. ஹிரோஷிமா நாகமாவில் அவங்களுக்கு தெரியுமா இருக்கும். அது வெளிச்சதோடு எங்களுக்கு என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன மாதிரி பிளானட்டில் இன்னும் ஸோ அதோட பாதிப்பு எவ்வளவோ வந்து இருக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். ஸோ அது எப்படி வந்து இந்த படத்தில் வந்து கொண்டு போகிறாங்க. ஸோ ரியலாக வெடிக்காது. ஸோ அந்த மாதிரி கொண்டு போகிற நேரம் ஒரு நியூக்ளியர் வெப்பன் வெடிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறது வந்து சூரியன் வந்து பூமிக்கு பக்கத்தில் வந்து அப்படியே கிட்ட இருந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ எரிஞ்சிட்டு போகிற மாதிரி அந்த அதுக்கு ஈக்குவல் சமம். ஸோ பாப்பா எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ட்ரெய்லரை போய்ட்டு பார்த்துட்டு வருவோம். ஸோ அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ லெட்ஸ் கோ. ஐமேக்ஸ் வர்த்தி தரம், ஐமேக்ஸ் வர்த்தி 100% ஐமேக்ஸ் வர்த்தி ஒரு படம்னு சொல்லலாம் ஓப்பன்ஹைமர். யப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நியூக்ளியர் ஒரு பாம்ஸ் வெடிக்கிற டெஸ்டிங்ஸ், அதாவது ட்ரினிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அந்த டெஸ்ட் அதெல்லாம் பார்க்குற நேரமே ட்ரெய்லரில் வந்து கண்ணெல்லாம் அப்படி ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நம்ம போனோன்னு சொன்னால்
தியேட்டர்லேருந்து வார நேரம் ஸோ ஸ்டெப்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். படம் முடிஞ்சு ஒரு 1/2 hour 1 hour எல்லாம் வந்து எல்லாம் பிளைண்டாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் ஒரு நியூக்ளியர் ஒரு பாம் பிளாஸ்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லும்போது அது வந்து ஈக்குவல் ஃபார் வந்து ஒரு சூரியன், நம்ம சூரியன் பக்கத்துலையோ சூரியன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா சூரியன் கிட்ட போய் நின்றுக்கிட்டு இருந்தால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? ஸோ அந்த மாதிரி சேம் ஈக்குவல் கொண்ட வெப்பம் அதில் பவர் எல்லாம் கொண்டு வந்தால் நியூக்ளியர் வெப்பன் அது வந்து அப்படி வெடிச்சிச்சுன்னு சொன்னால் எப்படி ஒரு வெளிச்சம் வருமா இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ட்ரெய்லரில் அந்த ஃபர்ஸ்ட் சீன்லாம் நான் பார்த்துருப்பீங்களா இருக்கும். ஸோ நம்மளோட ஓப்பன்ஹைமர் வந்து அந்த பிளாக் கலர் வந்து இது அப்படி கிளாஸ் அப்படி போடுவாங்க. ஸோ அதுலேயே எங்களுக்கு விளங்கியிருக்கும். ஸோ இஃப் நாட் வந்து அவங்க வந்து ஃபுல்லாக வந்து பிளைண்டாக தான் இருப்பாங்க, விளங்காது. அதுக்கப்புறம் கண் விளங்குமா அப்படின்னு கேட்டால் வந்து அதுக்கு வந்து ஒரு 10% தான் வந்து வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு வெளிச்சம் அப்படின்னா தாங்குமா அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் திங்ஸ் வந்து இந்த கொண்டு போன இருக்கு தெரியுமா ட்ரெய்லர், அப்பா என்னம்மா கொண்டு போயிருக்காங்க. இந்த ட்ரெய்லரை கொண்டு போன விதம் இருக்குது தெரியுமா, வேற மாதிரி. ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த எண்டிங் ட்ரெய்லருக்கே வந்து அப்படியே உட்கார வச்சு என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி எங்களை வந்து அப்படியே ட்ரெய்லர் உள்ளுக்கு அப்படியே எடுத்துருச்சு. கிறிஸ்டோபர் நோலன் ஹேட்ஸ் ஆஃப். ஸோ அவர் எந்த ஒரு படத்தை எடுத்தாலும் வந்து இந்த மாதிரி தான். ஸோ நம்ம படத்துள்ளுக்கே போயிடுவோம், அப்படியே உள்ளுக்கே போயிடுவோம். சில படங்கள் கன்ஃபியூஸ் ஆகி என்னம்மா எனக்கு புரியலை அப்படின்றப்போ சில படங்கள் வந்து நம்ம வந்து அப்படியே உள்ளுக்கு போயிடுவோம். படம் உள்ளுக்கு போயிட்டு என்ன நடந்துருக்கு, அடுத்து என்ன நடக்க போகுது, இப்படியே அப்படியே அப்படின்னு சொல் அந்த சீன் அப்படியே வந்து ட்ரெய்லரில் வந்து காட்டியிருக்காங்க. ஸோ ட்ரெய்லரில் வந்து நிறைய விஷயம் அங்கே இல்லை. ஸோ நிறைய விஷயம் இல்லாமலேயே வந்து எங்களுக்கு வந்து அப்படியே ஒரு பரபரப்பு அப்படியே கூட்டிகிட்டு போகுது ட்ரெய்லர் உள்ளுக்கு. வேற மாதிரி கிறிஸ்டோபர் நோலன் அண்ட் அந்த வே ஆஃப் பிஜிஎம்மாக இருக்கட்டும், ஒவ்வொரு இதாக இருக்கட்டும். அண்ட் இது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கிளிக் கிளிக் ட்ரிக் ட்ரிக் அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்ட் ஒன்று வந்திருக்கும். ஸோ இது என்னன்னு சொன்னால் ரேடியோ வேவ்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறது அந்த சவுண்ட் தான். ஸோ அது இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த கிளிக் ட்ரிக் ட்ரிக் அப்படின்னு சொல்கிற ஒரு சவுண்டு வரும். ஸோ அந்த டெஸ்டிங் நேரம் ஸோ அது இருக்குதான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுறாங்க. அதுதான் வந்து எண்டிங்கில் இருந்து ஸோ அந்த அப்படின்னு சொன்னால் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் மட்டும் அந்த சவுண்ட் வந்துருக்கு. பிகாஸ் வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் அப்படின்னு சொன்னால் போம் பிளாஸ்ட் ஆகிடுச்சு சொன்னால் அது போம் பிளாஸ்டிங் அந்த இஃபெக்ட் வேறு, அதுலேருந்து வர அந்த வேவ்ஸ் அந்த அதனால தான் வந்து நிறைய அது இருக்குது. ஸோ இதனால நிறையா பாசிபிள் அப்படின்றதுக்காக ஸோ அந்த கிளிக்கிங் சவுண்ட் அந்த இருக்குது அப்படி செக் பண்ணியிருப்பாங்களா இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து அதில் வந்து ட்ரிக் 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 ட்ரிக்னு அப்படின்னு போயிட்டு இருந்துச்சு. அந்த வேற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. அது வந்து எல்லா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் விட்டு இருந்தாலும் ஒவ்வொரு சில போர்ஷனுக்கு வந்து அந்த விறுவிறுப்பாக போகிற நேரம் கொண்டு போயிருந்தாங்க தெரியுமா சவுண்டோட. அங்கே நிற்கிறாங்க வேற மாதிரி இருந்துச்சு இந்த ட்ரெயிலில். ஸோ பேசிக்காக வந்து ஐன்ஸ்டீன் இருந்தார். ஸோ ஐன்ஸ்டீன் வந்து அங்கே இருந்தார். ஸோ நியூக்ளியர் வெப்பன் அப்படின்ற நேரம் வந்து புளுட்டோனியம் அண்ட் யுரேனியம். ஸோ இது ரெண்டு வச்சு தான் செய்வாங்க. நெக்ஸ்டிங்ஸ் வந்து அவர் வந்து ஒரு ஒரு டயலாக் இருக்கும் வந்து 0 to 10 years வந்து இந்த பூமி வந்து இதை அழிகிறதுக்கு அந்த இந்த மாதிரி சொல்கிறாங்க. பிகாஸ் ஒரு பெரிய ஒரு வெப்பம் வரும்போது சூரியனுக்குள்ள எப்படி வந்து ஹைட்ரஜன் வந்து ஹீலியமாக மாறுதோ அந்த நேரம் பற்றிக்கிட்டு எரியுதோ அதே சீன் தான் வந்து இங்கே வந்து அட்மாஸ்பியர்ஸில் இருக்குது. ஸோ ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ இந்த வெப்பத்தால் வந்து ஹைட்ரஜன் வந்து பத்துனுச்சின்னு சொன்னால் ஸோ 2 சூரியன் வந்து நம்ம பார்க்கலாம். ஏன்னு சொன்னால் ஸோ ஏர்த்து வந்து சூரியனாக மாறிடும். ஸோ என்னன்னு சொன்னால் அப்படியே பற்றிக்கும், ஃபுல்லாக வந்து பற்றிக்கும். ஸோ இந்த ஒரு இதனால ஸோ இந்த ஒரு மெசேஜை கொண்டாந்து வேற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. நம்ம வந்து ஒரு ஹியூமன் அப்படின்றவங்க வந்து இந்த உலகத்தில் வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்கன்னா ஒரு பெரிய விஷயம்னு சொன்னால் அது வந்து நியூக்ளியர் வெப்பன். அதாவது அது வந்து அப்படின்னா ஒரு வார் தான். ஒரு ஹியூமன் வந்து ஒரு ஹியூமன் அழிக்கத்தான் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அந்த ஒரு விஷயனால ஹியூமன்ற அப்படின்ற ஒரு விஷயமே வந்து இந்த வேர்ல்டில் இல்லாமல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றதுக்கான அந்த ஒரு டயலாக் தான் அது. உண்மைக்கு நினச்சி பாருங்க, ஒரு வார் வந்து நியூக்ளியர் வார் வந்து 2 பேர் நியூக்ளியர் வார்லேயே அடிச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னால் என்ன நடக்கும்? ஸோ எங்கேயுமே ஒரு இடம் கூட மீயாதான் இருக்கும். எல்லாமே வந்து தரமட்டமாகி ஒரு ஹியூமன் திருமறக்கா வாரத்துக்கான சான்ஸ் வந்து 0 அப்படின்றதுக்கான அந்த ஒரு வேர்டு தான் அங்கே இருக்குது. ஸோ வேற மாதிரி அந்த வேர்டு அங்கே போட்டிருக்காங்க. அந்த டயலாக் அந்த சீனும் செம்மையாக இருக்குது. கூஸ் பம்ப்ஸ். இந்த படம் ஓப்பன் எய்மர் இந்த படம் வந்து தியேட்டர்லாம் பற்றிக்கிட்டு எரிய போது வேற மாதிரி
ஸோ அந்த 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 வேவ்ஸோட பற்றிக்கிட்டு எரியறதை விட இந்த படத்தை பார்த்துட்டு அந்த நிறைய வந்து விஷயங்கள் இருக்கும், நம்ம நிறைய விஷயங்கள் அங்கே பார்த்து ஸ்டடீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டடீஸ் பர்பஸ் பார்த்தாலும் நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது, நம்ம தெரியாத விஷயங்கள் வந்து அவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குது. ஸோ வந்து நம்ம வந்து இந்த படத்தை பார்த்து அதை தெரிஞ்சுக்கலாம், என்னென்ன விஷயங்கள் என்னென்ன இது மாதிரி என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன நியூ அதுனா ஒரு மேன் ஹண்ட் ப்ரொஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ட்ரினிட்டி டெஸ்ட்டை வந்து. ஸோ இந்த டெஸ்ட்டை வந்து எப்படி கொண்டு போனாங்க, ஸோ அந்த டைம் வந்து யூஎஸ் அண்ட் ஜெர்மனி அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் வந்து எப்படி கொண்டு போனாங்க, அப்புறம் அந்த எப்படி கண்டுபிடிச்சார் ஓப்பன்ஹைமர், அவரோட வந்து லைஃப் ஸ்டோரி என்னது, எப்படி அவர் இறந்து போனார் அப்படின்னு சொல்லி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி அவருடைய ஹிஸ்ட்ரியோடையும் அண்டு ப்ளஸ் இந்த மாதிரி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த ட்ரெய்லர் வந்து எங்களுக்கு வந்து அந்த இந்த ஓப்பன்ஹைமர் படத்தை வந்து எங்களுக்கு கொண்டு போவாங்களா இருக்கும். அண்ட் ட்ரெய்லர்லேயே வந்து அப்படியே வந்து ஐமேக்ஸ் வர்த்தி வேற மாதிரி இருக்குது, உண்மைக்கு வர்த்தியாக இருக்குது, நீங்கள் வந்து நம்பி போய்ட்டு பார்க்கலாம். ஸோ இந்த படத்தை வந்து நீங்கள் ஒரு 100% வந்து நம்பி போய்ட்டு பார்க்குற படம்னு. ஸோ என்னையை பொறுத்தவரைக்கும் வந்து இந்த படம் வந்து செம்ம வர்த்தியாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி அண்ட் கிறிஸ்டோபர் நோலன் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. ஸோ எனக்கு வந்து வேற மாதிரி என்ன சொல்கிறதுன்னு தெரியலை, படத்தை போய்ட்டு பார்க்கணும் ஆர்வமாக இருக்கேன். ஸோ ஆகஸ்ட் 21 எங்களுக்கு வருது. ஸோ நான் கட்டாயம் போய்ட்டு இந்த படத்தை பார்க்கணுண்டா அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த படம்லாம் மிஸ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி இருக்கேன். எஸ், கட்டாயம் போய்ட்டு பார்ப்போம். அண்ட் போகும்போது மறக்காமல் சன்கிளாஸ் கொண்டு போயிருங்க அப்படின்னு சொல்ல சரி சும்மா டீஸ் பண்ணேன். பிகாஸ் வந்து அவ்வளோ பெரிய அந்த வேவ்ஸ் வருது இல்லையா, ஸோ அதனால அப்படின்னு மென்ஷன் பண்ணேன். ஸோ உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நான் நிறைய ஸ்பாய்லர்ஸ் பண்ண விரும்பல, அப்படி சொல்லிட்டு போயிருந்து அந்த ட்ரெய்லரை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஐன்ஸ்டீன் அங்கே இருக்காரு, ஏன் ஐன்ஸ்டீன் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சொல்ல போயிட்டு இருந்தால் நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த ட்ரெய்லர் பற்றி, ஓப்பன்ஹைமரை பற்றி அப்படியே இருக்குன்னா. ஸோ வந்து உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்ச தலைக்கு அங்கே இருக்குது ஆர்டிஜே, அங்கே வந்து வேற லெவல், அவரை தான் வந்து எனிமி அப்படின்ற மாதிரி அங்கே வந்து நிற்கிறாரு. ஸோ பாப்பா எப்படி போகுதுன்னு சொல்லி நிறைய பிளாக் அண்ட் ஒயிட் சீனும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சீன்ஸ் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் சீன்ஸில் இருந்துச்சு. ஸோ படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. ஸோ இந்த ட்ரெய்லர் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு பங்கமான ஒரு வீடியோஸ் பார்த்துக்கோங்க. டாடா பாய், see you. இன்னும் நீங்கள் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கன் அமைக்கிட்டு அப்படியே அந்த ஆலில் போட்டீங்க. நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இன்னொரு நல்ல வீடியோஸ் வந்து பார்த்துக்கோங்க. டாடா பாய், see you. Bye. பார்த்தீங்களா?